The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தியின் சிலை, அம்பேத்கரின் சிலை, சிவாஜி சிலைகள் அகற்றப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. தலைவர்களின் சிலைகள் அகற்றப்படுவது அராஜகமான நடவடிக்கை என்று காங்கிரஸ் புகார் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். காந்தி சிலை அகற்றப்படுவதாக காங்கிரஸ் புகார் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி, அம்பேத்கர், சிவாஜி சிலைகள் அகற்றப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. தலைவர்களின் சிலைகள் அகற்றப்படுவது அராஜகமான நடவடிக்கை என்று காங்கிரஸ் புகார் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தியின் சிலை அகற்றப்படுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், காங்கிரசுடைய இந்த புகார் என்ன சொல்கிறது? உண்மை சம்பவம் என்ன நடந்தது? நாடாளுமன்ற வளாகத்துடைய, அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்தில் தான் காந்தி சிலை நாம் தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுது தலைவர்கள் போராட்டம் நடத்தக்கூடியதோ அல்லது ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த காந்தி சிலை இருக்கும். அந்த இடத்தில் தான் தற்பொழுது அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்படுவதாக காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வெறும் காந்தி சிலை மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜியுடைய சிலை, அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களுடைய, முக்கிய தலைவர்களுடைய சிலைகளும் அகற்றப்படுவதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. மக்களவை செயலகம் தொடர்பான அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அழகுபடுத்தும் வேலைகளுக்காக அந்த பகுதியில் டைல்ஸ் ஓட்டுவது, இந்த மாதிரியான வேலைகள் தான் நடந்து வருகிறது என்ற விஷயத்தை தான் சொன்னார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எதுவும் இன்னும் தெரிவிக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த குற்றச்சாட்டுகளை வெறுமென சிலைகள் அகற்றுவதோடு மட்டுமில்லாமல் இது இந்த தலைவர்களை அவமானப்படுத்தும் செயலாகத்தான் காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. ஏனென்றால் எந்த விதமான முன் அறிவிப்புகளோ முக்கியமான ஒரு முன்தகவல் எதுவுமே இல்லாமல் இப்படியான ஒரு செயல்பாடுகளில் இவர்கள் தன்னிச்சையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இடமாகவும் வரலாற்று ரீதியாகவும் இந்த காந்தி சிலை, அம்பேத்கர் சிலை போன்ற இடங்கள் இருக்கின்றது. அது அனைத்துமே பாதுகாக்கப்படக்கூடியதை தவிர அழகுபடுத்தும் என்ற விஷயத்தில் அதனை மாற்றி அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு முறையான ஆலோசனைகள் உள்ளிட்டவை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் அடுத்ததாக மக்களவை செயலகம் இது சம்பந்தமான ஏதேனும் முக்கியமான தகவல்களையோ அல்லது இதற்கான காரணங்களையோ கூறுகிறார்களோ, அதிகாரப்பூர்வமான காரணங்களையும் கூறுகிறார்கள் என்பதைதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிரஞ்சன், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மாணிக்கம் தாகூர், எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற வளாகத்துல இருக்கிற காந்தி, அம்பேத்கர், சிவாஜி சிலைகள் அகற்றப்படுவதா அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதற்கு இந்த தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதை அழகுபடுத்துவதற்காகத்தான் அகற்றோம், மறுபடியும் வச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காந்தி சிலை, மகாத்மா காந்தி சிலை பாராளுமன்றத்தினுடைய, பழைய பாராளுமன்றத்தினுடைய முக வாயுவிலே இருந்தது. இந்தியாவினுடைய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் எந்த வழியிலே இறங்கி உரையாற்ற செல்வாரோ அதற்கு முன்னால் காந்தி சிலை இருந்தது. இப்பொழுது அந்த காந்தி சிலையை எடுத்து எந்த ஓரத்துக்கு கொண்டு போய் சபாநாயகர் அலுவலகத்திற்கு முன்னால் வைத்தார். இப்பொழுது அதிலையும் எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வைப்பதற்கான திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இவர்கள் எதையும் செய்திருக்க கூடாது. புதிய நாடாளுமன்றம் கட்டியதிலிருந்தே இப்படி தேச தலைவர்களை, குறிப்பாக மகாத்மா காந்தி, பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றவர்களுடைய சிலைகளை மட்டும் இவர்கள் இப்படி ஓரம் கட்டி ஒன்றுமில்லாத இடங்களிலே வைக்க பாஜக காரர்கள் நடத்துகின்ற சதி இது இன்று வெளிப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு வந்த புதிய தலைமுறைக்கு என்னுடைய நன்றி. இது சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி, பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றவர்களுக்கு இந்த அரசிலே, அதுவும் குறிப்பாக மோடி அவர்களுடைய அரசிலே என்றுமே இடமில்லை என்பது ஊரறிந்த விஷயம். இவர்களை பொறுத்த மட்டிலே காந்தியும் அம்பேத்கருக்கும் எதிரானவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் இவர்களுடைய வன்மம் கண்டிக்கத்தக்கது. அவர்களுடைய சிலைகளை கூட உரிய இடத்துல இருந்த சிலைகளை இவர்கள்
வேறு இடத்திற்கு மாற்றுவது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடக்கூடியது. புதிய நாடாளுமன்றத்திலே இப்படிப்பட்ட தொடர் செயல்கள் தொடர்கின்றன. இதை வருகின்ற காலங்களிலே அனுமதிக்க கூடாது. இந்த செயலை நீங்க வன்மையா கண்டிச்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு மாணிக்கம் தாக்கூர். தலைவர்களின் சிலைகள் அகற்றப்படுவது அராஜகமான நடவடிக்கை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். காந்தி, அம்பேத்கர் சிலைகளை ஓரங்கட்டி ஒன்றுமில்லாத இடத்தில் வைக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக சற்று முன்பாக மாணிக்கம் தாக்கூரும் கூறியிருந்தார். அதனை நாம் கேட்டோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கிய நிரஞ்சன், உங்களுக்கும் நன்றி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.